இப்போ அடுத்த செஷனோட தலைப்பு இம்பேக்ட் ஆஃப் மோடினாமிக்ஸ் ஆன் தி காமன் மேன். இதை பற்றி பேச வருகிறார் திரு எஸ். சுந்தர்ராமன் அவர்கள். He is a registered valuer, corporate law specialist, member of academic council and board of studies in various colleges. He has trained more than 10,000 plus students for the CA course and commerce graduates. He is a visiting faculty at various government institutions like IT department, CNAG. He is the vice president of Thinkers Cell, Tamil Nadu. May I request Mr. S. Sundarraman to be on the stage, please, and talk on impact on Modinomics on the common man. ஒரு எனர்ஜி பூஸ்டர். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அனைவருக்கும் வணக்கம். இங்க பெரிய சாம்பவான்லாம் காலையில் பேசியிருக்காங்க. என்னுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி மோடினாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை அலோகேட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு போய் பேசுகிறச்சே ஒரே நம்பர்ஸ்லாம் பேசினா ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லா பாலையும் சிக்ஸர் அடிச்சுட்டு போயிடலாம். பட் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் சிறந்த தலைவர்கள், முக்கியமாக ஸ்ரீ கார்த்திகேயன் அவர்கள், கும்பகோணத்தில் ஒரு மோடியோட ரெப்ரசன்டேட்டிவாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் எனது சிந்தையாளர் பிரிவின் மாநில தலைவர் என்னுடைய குரு ஸ்ரீ செல்வி தாமோதர் அவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கடந்த வணக்கத்தையும் இந்த வாய்ப்பு அளித்ததற்கு முக்கியமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய டாபிக் ஸ்ட்ரைட்டாகவே, நம்ம டைம் ஷார்ட்டேஜ் நிறையா இருக்குது. அடுத்த ஸ்பீச் 3 மணிக்கு இருக்குது, 4 மணிக்கு பாண்டே அவர்கள் எல்லோரும் முடிச்சுட்டு இன்றைக்கி ஊருக்கு வர போகிறாங்க. ஸ்ட்ரைட்டாக என்னுடைய டாபிக் வந்துடுறேன். இந்த மோடினாமிக்ஸ் அப்படின்றது ஒரு அற்புதமான ஒரு டாபிக்ஸ். மோர் பர்டிகுலர்லி ரொம்ப வாஸ்டாக நிறைய நம்பர்ஸ் இருக்கக்கூடிய, எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி அப்படின்னாலே நிறைய நம்பர்ஸ் அதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். மோடினாமிக்ஸ்னால் என்ன? நம்ம பார்க்குறோம், நிறையா 9 ஆண்டு காலங்களில் மோடிஜி அவர்களுடைய 9 இயர்ஸில் பார்க்க முடியுது. நிறைய எக்கனாமிக் பாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், நிறைய பிளான் இன் ஆக்ஷன் நடந்திருக்கு. அது அனைத்தும் எந்த விதமான பாலிசிஸ், மோர் பர்டிகுலர்லி எல்லா பாலிசிஸுமே அனைத்து மக்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்தால் கூட, முக்கியமாக காமன் மேனுக்கு டைரெக்டாக போய் ரீச் ஆக மாதிரியான ஒரு நல்ல விதமான பிளான். இந்த மோடினாமிக்ஸோட உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன், நான் கொஞ்சம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து பேசிக்கிறேன். மோடினாமிக்ஸோட இம்பேக்டை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா பாலிசிஸுமே ஒரு 3 பில்லர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். முதல் பில்லர் growth, வளர்ச்சி. அதாவது வளர்ச்சி அப்படின்னா, உலகிலேயே வேகமாக வளரும் ஒரு பொருளாதார நாடாக இந்தியா வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் செட் பண்ண பாலிசிஸ். அந்த வளர்ச்சி not only for young generations, all cadres of people, right from farmers and students, startup organizations, எல்லாத்தையும் சேர்த்து. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பில்லர் இந்த இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மோடினாமிக்ஸோட ஒரு தனி ஸ்டடி ஆஃப் டாபிக் இது. நார்மலாக எக்கனாமிக்ஸ் அப்படின்ற நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதில் இந்த மோடினாமிக்ஸோட சென்ட்ரல் அடுத்த ரெண்டாவது பில்லரே இது இன்க்ளூசிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ளூசிவிட்டி அப்படிங்கும் போது ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ரஸ் ஆஃப் தி பாலிசிஸ் எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பாலிசிஸ். சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் வளர்ச்சி. லாஸ்ட்லி த தேர்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர், த மோடினாமிக்ஸோட தேர்ட் இம்பார்ட்டன்ட் பில்லர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை. நம்ம இந்த வெளிப்படைத்தன்மையை பற்றி இன்னைக்கு காலையில் பேசினவங்க கூட சொன்னாங்க. ராம ஸ்ரீனிவாசன் சார் இந்தியா மோடிஃபைட் அப்படின்ற ஒரு அற்புதமான டாபிக் பேசும்போது சொன்னாங்க. வெளிப்படைத்தன்மையை பற்றி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், நீங்கள் அந்த ஒரு ஸ்கீம் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு, அது டைரெக்டாக போய் காமன் பேங்க் மூலமாக ரீச் ஆகுது. நோ இன்டர்மீடியரிஸ், யாருமே அதில் இடையில் கிடையாது.
6,000 ரூபாய் அந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி, ஒரு சப்சிடி ஸ்கீமாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக போய் காமன் மேனுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி அது தெலுங்குது. ஸோ 3 பில்லர்: growth, இன்க்ளூசிவிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. அதுதான் இந்த மோடிநாமிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டோட ஒரு பெரிய விஷயம். நம்ம மற்ற ஆட்சிக்கும் மோடிஜி ஆட்சிக்கும் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடலாம். எல்லாருமே எவ்வளோ செலவழிக்கிறாங்க வேரியஸ் ஸ்கீம்ஸுக்கு இல்லையா, செலவழிக்கிறாங்க அப்படின்றது நம்ம பட்ஜெட் அதுமாரி அலோகேஷன்ஸில் பார்க்க முடியுது. ஆனால் முக்கியமாக வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் இதில் என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்லேயே குவாலிட்டி ஆஃப் மணி ஸ்பெண்ட், குவாலிட்டி ஆஃப் எந்த ஸ்கீமுக்கு அதை எப்படி போய் பிளான் ஆஃப் ஆக்ஷன் போட்டு ரீச் ஆகுது அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல் அது. ஸோ இந்த பெனிஃபிட் அல்டிமேட்டாக காமன் மேனர் ரீச் ஆகுதா அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த மோடிநாமிக்ஸோட பிரின்சிபலில். நான் நிறைய நம்பர்ஸ் மோடிநாமிக்ஸ் சப்ஜெக்ட் பற்றி பேசலான்னு இருந்தாலும் முக்கியமாக ஒரு 5 நம்பர் மட்டும் எடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டில் பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 2,25,000 crores. 1,75,000 crores எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். என்னது? 2G. இது அந்த நம்பர் இல்லை, 2,25,000 crores. அதாவது இந்த நம்பரை நான் சொல்லலை, மிஸ்டர் அஜய் சேத், who is the cabinet secretary, Department of Expenditure, Ministry of Finance, அவர் சொல்கிறாரு. அதாவது இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஸ்கீம்னால இந்தியாவில் 2,25,000 கோடி இந்தியா சேவ் பண்ணியிருக்கு அப்படின்ற. 2,25,000 crores is saved because of the implementation of the direct benefit transfer scheme. நேரடி பயன் பரிமாற்றம்னு சொல்லலாம். Because how? Not only because of the cost saving, உங்களுக்கு புரியும், எலிமினேஷன் ஆஃப் கரப்ஷன். ரேஷன் கடையில் கொடுக்கலாமா அது மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன்லாம் கிடையாது. டைரக்டாக அக்கௌண்ட்டில் ஒரு ப்ரெஸ் ஆஃப் த பட்டனில், ராமா சார் சொன்னார், ஸ்ரீனிவாசன் சார், ஒரு பட்டன் அழுத்தா அப்படியே போயிடுது. காஸ்ட் சேவிங்கும் இருக்குது அண்ட் நிறைய இன்டர்மீடியேட்ஸ்லாம் இல்லாமல் அந்த பெனிஃபிட் போய் சேர்ந்ததுனாலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது சாதாரண பணம் கிடையாது. அந்த பணம் உங்களுடைய நம்மளுடைய பணம், அது பப்ளிக் மணி. 2,25,000 crores. அது பார்த்தீங்கன்னா இது மாதிரியான அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ளிமெண்டேஷனில் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சொல்கிறாங்க, IMF இந்தியாவை பாராட்டுறாங்க. லாஜிஸ்டிக்கல் மார்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஜிஸ்டிக்கல் மார்வல் இந்தியா. உலக லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஜிஸ்டிக்கல் மார்வல் ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு IMFன்றது உலக லெவலில் வேர்ல்டு பேங்க் மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன், நிறைய கண்ட்ரீஸ்க்கு கடன் கொடுத்து பாவர்ட்டி அது மாதிரியான விஷயத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ். நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரியை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நான் சொல்லலை, ராஜீவ் காந்தி அவர்களே 1985 ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அவர் ஃப்ளட் ரிலீஃப்காக ஒடிசா மாறத்துக்கு போகிறச்சே அங்கே ஒரு ஸ்பீச்சில் அவரே சொல்கிறார், நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 100 பைசா ₹1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா அதில் 15 பைசா மட்டும்தான் காமன் மேனுக்கு போகுது. பாக்கி இல்லை 85 பைசா எங்கே? அதாவது இதை ஒரு கோரிக்கையாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு புக்கில் படித்தேன், சர்க்கரை பை எங்கே எங்கே சர்க்கரை பைய எறும்பு தின்னுடுச்சு, சர்க்கரையை எறும்பு தின்னுடுச்சு, பைய காரியா தின்னுடுச்சு. சக்காரியா கமிஷனில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. சார் 2014 சார் என்டிஏ கவர்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் 8.22 lakh crores ஆஃப் மணி has been transferred through direct benefit transfer அப்படின்னு சொல்கிறது நம்ம முக்கியமாக பார்க்கலாம். சார் சரி, நீங்கள் பைசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதெல்லாம் இருக்குது, பட் அது கரெக்டான ஸ்கீமுக்கு போய் ஸ்பெண்ட் ஆச்சா? எப்படி சார் பார்க்குறது? நம்ம கும்பகோணத்தில் உட்காந்துருக்கோம், இங்கே பஞ்சாயத்து இருக்குது, யூனியன் இருக்குது, எல்லாம் இருக்குது, தஞ்சாவூர் வில்லேஜ் இருக்குது. ஒரு ஃபண்ட் அலோகேஷனும் எப்படி ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 3rd பில்லர் சொன்னோம் பாருங்கள், டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது மோடிநாமிக்ஸில் எப்படி ஆப்ரேட் ஆகுது பாருங்கள்.
எனக்கு தெரியல எவ்வளோ பேர் வந்து இந்த இணையதளமை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. eGramSwaraj நோட் பண்ணிக்கலாம். eGramSwaraj.gov.in. உங்கள் பசங்களுக்கு போய் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது. ஏன்னா இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனில் அட் அ டைமில் நீங்கள் பார்த்துடலாம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அடிச்சிங்கன்னா தெரியும், அவ்வளோ டேட்டா இருக்குது அதில். பஞ்சாயத்து வைஸ் நீங்கள் ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ அலோகேஷனு, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது விவரம் ஃபுல்லாக அதில் இருக்குது. இதுதான் சார் மோடினாமிக்ஸ், இதுதான் டிரான்ஸ்பரன்சி. வாட் இஸ் த அமௌண்ட் அலோகேட்டட் அண்ட் வாட் இஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட். eGram எலக்ட்ரானிக், eGram GRAM Swaraj SWARAJ.gov.in. அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு போர்டை போட்டுட்டு மேலே ஷெட்டை 5 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணேன், அது யூடியூப் மார்க்கெட்டிங் வேறு அதுக்கு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அது எங்கே இருக்குது, நம்மளுடைய க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் அலோகேட் பண்ணாலும் நம்மளுடைய ரிப்போர்ட்டை இந்த eGramSwaraj மூலமாக மக்களுக்கு தெரிய வைக்கிறதுல எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. அடுத்த நம்பர் 1.75 crore tons. நான் சொன்ன மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 5 நம்பரை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் 2,25,000 crores. அடுத்த நம்பர் 1.75 crore tons. அகெயின் இது அந்த 1,75,000 இல்லை, இந்த 1.75 crores tons என்னென்னா, நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். இது உண்மையாக பார்த்த ஒரு விஷயம். ஒரு கிராமத்தில் ஒரு வயசானவர், நல்ல இன்டெலிஜென்ட்டு வைஸ் மேன். அவர் வந்து எப்போ எந்த கல்டிவேட் கிராப் பண்ணால் கரெக்டாக வரும், எப்போ மழை வரும், எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். எல்லா சயின்ஸையும் அவர்கிட்ட அத்துப்படி. ஆனால் அவருக்கு ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் புரியல. இந்த வெங்காய விலையை ஏறுது குறையுது, ஒரு ஸ்டேபிளாகவே அது இருக்க மாட்டேங்குது, என்னுடைய விற்பனையை நான் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய குழப்பம். அது ஒரு நாள் அப்படியே போயிட்டு இருக்கிறச்சு அடுத்த கிராமத்தில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு எல்லாரும் அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சிறியவர் முதியவர் எல்லாரும் அந்த கிராமத்தில். என்னடான்னு இவர் பார்க்குறாரு ஆச்சரியமாக. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பாட் ரேட்டில் இன்றைக்கி ஆனியனோட ப்ரைஸ் என்ன, எந்த ஊரில் என்ன விலைக்கு ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் எதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதை பற்றி? eNAM, எலக்ட்ரானிக் மார்க்கெட் ஃபார் நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் இன் எலக்ட்ரானிக். eNAM அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.75 crores tons ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதில் வர்த்தகம் நடந்திருக்கு. 1.75 crores. அதாவது என்ன விலைக்கு அந்த ஆனியனை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக தெரிய வருது. அதாவது 1000 ரூபாய் சம்பாதிக்கிற இடத்துல 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில். இந்த eNAM மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1260 மண்டிஸ் ஃப்ரம் 22 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸை இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. சார் இது தமிழ்நாட்டில் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. மோடிஜி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க, ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அது அரசு கையிலையும் உங்கள் கையிலையும் தான் இருக்குது. அது எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, பட் எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக அதை இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது அப்படின்றது நீங்களும் நாங்களும் தான் அதை பெஸ்ட்டாக கொண்டு வரணும். இதில் குட்டி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2020 கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு சர்வேயில் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 32% ஆஃப் ஃபார்மர்ஸுக்கு இது விஷயமே தெரியலையா eNAM அப்படின்னு இருக்கிறதே. அதில் நிறைய நம்ம சைடில் உள்ளவங்க இருப்பாங்க, நம்ம ஊர் சைடில் இருக்கிறவங்க. பெஸ்ட்டு ப்ரைஸ் யார் தராங்களோ அவங்களுக்கு விற்போம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு, அதுதான் இந்த eNAMோட மார்க்கெட்டோட ஒரு அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த eNAM யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய சர்வே பார்த்தீங்க அப்படின்னா 71% ஆஃப் த பீப்புள் சர்வேட் who use eNAM,
they are very confident in fixing their price. என்ன ப்ரைஸில் என்னுடைய உற்பத்தியை கல்டிவேட் பண்ண கிராப்ஸை நான் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருமே வந்து மோடினாமிக்ஸ், இதுதான் சார் மோடினாமிக்ஸ், திஸ் இஸ் த மோடினாமிக்ஸ், திஸ் இஸ் வாட் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி பிரின்சிபல் ஆஃப் மோடினாமிக்ஸ் இன் டிரான்ஸ்பரன்சி அண்ட் தி இம்ப்ளிமெண்டேஷன் தான். அல்டிமேட் காமன் பெனிஃபிஷியரிக்கு போகுதா அப்படின்னு சொல்லி. மூணாவது விஷயமா நம்மளோட மோடினாமிக்ஸோட ஃபோக்கஸே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரலாகவே மோடிஜி டஸ் நாட் பிலீவ் இன் கிவிங் ஃப்ரீபீஸ். ஈவன் டூரிங் த ரீசன்ட் கர்நாடகா எலெக்ஷன்ஸ் ஆல்சோ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஒரு சைடு மோடி ஃப்ரீபீஸை கொடுத்துட்டு இன்னொரு சைடு ஊசி குத்துனா மாதிரி வரியை ஏற்றிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கர்நாடகாவில் எலக்ட்ரிசிட்டி ரேட் பர் யூனிட் சைலண்ட்டாக ஏற்றிட்டாங்க. ₹6.25 per யூனிட் இல்லையா? ஸோ போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து சார் இந்த ப்ரைஸ்லாம் ஏற்றுறாங்களே சார், இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அன்னெசரியாக கொண்டு வந்துட்டு சைலண்ட்டாக ப்ரைஸை ஏற்றிட்டாங்க சார் எல்லா ப்ராடக்ட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் நிறைய முரசொலி படிப்பாருன்னு நினைக்கிறேன். முரசொலி படிச்சுட்டு வந்துட்டு அர்த்தமே இல்லாமல் ஜிஎஸ்டினால ப்ரைஸ் கூடிடுச்சு அப்படின்னு எடுத்து விட்டார். அது வேற நான் ஒரு ஆடிட்டர்னு தெரியாமல் பேசிட்டார். அவருக்கு உடனே கூப்பிட்டு ஒரு பெரிய பாடம் எடுத்தேன். சார் ஜிஎஸ்டியில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து எம்பவர்டு கமிட்டின்னு ஒன்று இருக்குது. முன்னாடி இருந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் ரேட் ஃபிக்ஸேஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி முன்னாடி ஒரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளோ உற்பத்தி வரி இருந்தது, எவ்வளோ விற்பனை வரி இருந்தது, அதை எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து அதை ஆட் பண்ணி தான் சார் ஜிஎஸ்டி ரேட் ஃபிக்ஸிங் கொண்டு வந்தாங்க. இதில் மாநில அரசோட ரெப்ரசன்டேட்டிவ் பங்கும் அதில் இருக்குது சார். முக்கியமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் வந்து ஆர்என்ஆர்னு சொல்லுவாங்க, ரெவென்யூ நியூட்ரல் ரேட். ஏன்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு ஜிஎஸ்டியில் நிறைய ரேட் இருக்குது. சில ப்ராடக்ட்டுக்கு 0, 5%, 12%. இது எல்லாத்தோட ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் பிகினிங்கில் கிட்டத்தட்ட ஆவரேஜ் ரேட் வந்து 15% இன்னைக்கு 12% ஆவரேஜ் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த முரசொலி படிச்சுட்டு வந்துட்டு தேவையில்லாமல் ஜிஎஸ்டினால வரி ப்ராடக்டோட ப்ரைஸ் ஏறிடுச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுச்சு டிமாண்டில், அதெல்லாம் வந்து சரியே கிடையாது. இந்த ஆர்என்ஆர் ரெவென்யூ நியூட்ரல் ரேட் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் ஃபோக்கஸ் டிரான்ஸ்பரன்ஸாக ஜிஎஸ்டி வெப்சைட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி எடுத்தோன்னே சார் ஜிஎஸ்டியோட கலெக்ஷன்ஸ் இப்போ பண்ணுறதுனால எங்களுடைய ஸ்டேட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸே ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு அப்படிம்பாங்க. ரீசெண்டாக அமித்ஷாஜி கூட இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட் இயர் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு 2017-18 இந்த ஜிஎஸ்டி ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 கோடி இருந்தது. 21-22 இந்த ஸ்டேட் டாக்ஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,200 கோடியாக உயர்ந்திருக்கு. இது வந்து இந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கோவிட் வேற, இதுவும் இருந்து கூட இந்த வரி இவ்வளோ 45,000 கோடி கிட்டத்தட்ட 64% growth இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம். ஜிஎஸ்டியோட ஒரு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவே பார்த்தீங்க அப்படின்னா தான் 3வது நம்பராக குறிப்பிட நினைச்ச ஜிஎஸ்டி, இட் இஸ் அன் எண்ட் டு டாக்ஸ் டெரரிசம். வரி பயங்கரவாதத்தின் ஒரு முற்று. நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் போயிட்டு பாண்டிச்சேரியில் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கிறச்சு என்ட்ரி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது மாதிரி லக்ஸுரி டாக்ஸ் நிறைய வரியை போட்டு அந்த டாக்ஸ் டெரரிசம் அப்படின்ற ஒரு புள்ளியை முற்றி எடுத்து வந்த ஒரு விஷயம் தான், நல்ல விஷயம் தான் இந்த ஜிஎஸ்டி. இது மட்டும் இல்லை, இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன்னால நம்மளுக்கு இந்த டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய கூடியிருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான பங்காக பார்க்கலாம். 4வது நம்பர் சார், நான் 5 நம்பர் சொல்லியிருந்தேன், இன்னும் 2 நம்பர் மட்டும் குருஜி. 4வது நம்பர் வந்து 350%. இந்த மோடினாமிக்ஸோட ஒரு காமன் மேனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறச்சு முக்கியமான ஒரு அம்சம் வந்து இந்த டாக்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது முன்னெல்லாம் என்டிஏ ஆட்சி வந்தப்புறம் 2014 அருண் ஜேட்லி ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறச்சே
அப் டு 2,50,000 people having no tax, இன்கம் டேக்ஸ்னு இருந்தது. இன்றைக்கி அந்த ஸ்லாப் எவ்வளோ இருக்குது? 7 lakhs, கிட்டத்தட்ட 3 மடங்கு. there is a 350% growth. அதாவது ஆவரேஜாக இன்றைக்கி ஒரு காமன் மேன் சம்பாதிக்கக்கூடிய 50,000 60,000 வரைக்கும் அவர் வரி, டைரக்ட் வரி, நேரடி வரி பே பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் இந்த சென்ட்ரல் பெனிஃபிட். அதாவது மோடிநாமிக்ஸோட ஒரு காமன் பெனிஃபிட் ரீச் ஆகக்கூடிய விஷயமா பார்க்க முடியுது. இந்த 5வது நம்பர் மோடிநாமிக்ஸில் நம்ம இக்னோரே பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து 11 crores. 11 crores என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் விச் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் இந்தியா. தமிழ்நாடுல மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48.67 lakh crores, 67 lakhs toilets are constructed. The 11 crore toilets have been built across India. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காசெல்லாம் மோடிஜி நம்மளுக்கு கொடுத்துட்றாரு, அது கரெக்டான ஸ்கீமுக்கு போகுதா அப்படின்றது உங்கள் கையிலையும் நம்ம கையிலையும் தான் இருக்குது. ஒரு நல்ல ஆட்சி அமையணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தர்மத்தை கட்டுப்படுத்தி ஒரு ஆட்சியை பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்தில் கிங்ஸ்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணது 3 இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒன்று நல்ல சாப்பாடு, தங்கிறதுக்கு இடம், குடிநீர், அண்ட் ஃபைனலி இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு. இந்த 4த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடுக்கு வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம், தங்க நல்ல இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, இது வரைக்கும் 3 கோடி பெனிஃபிஷியரிஸ், 3 crore beneficiaries are there. நீர் ஜல் ஜீவன் ஸ்கீம், அதாவது பிஃபோர் 2024 எல்லா ஹவுஸுக்கும் பைப்டு வாட்டர் கனெக்ஷன்ஸ் போகணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த மோடிநாமிக்ஸ் பற்றி பேசுகிறச்சே ஒரு இக்னோரே பண்ண முடியாத ஒரு டாபிக் வந்து கோவிட். அதாவது கோவிட் சிஸ்டம் போது எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம் சினாரியோவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் சார் அது. அதாவது உலக நாடுகளே வியந்து போன ஒரு விஷயம். ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க, அந்த வேக்சினேஷன் வந்து நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணலை அப்படின்னா ஒரு ஊசியும் 1600 ரூபா, கிட்டத்தட்ட 200 கோடி டோஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அவ்வளோவும் இந்தியாவுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோன்னா கடனாக இருக்கும். அது உடனே அவருடைய முயற்சி, உடனே அதை எடுத்து இண்டிஜினியஸ் சிஸ்டத்தில் இங்கேயே வேக்சினேஷனை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி மட்டும் இல்லை, அதை வந்து எக்ஸ்போர்ட் ஆல்சோ நம்ம பண்ணி வசுதேவ குடும்பம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரூ எக்ஸாம்பிள். அண்ட் குளோபல் சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிட் மேனேஜ்மெண்ட் அந்த டைமில் வந்து நிறைய அப்போசிஷன் லீடர்ஸ் கூட சொன்ன பெரிய விஷயம் அப்படின்னா, எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் 10,000 ரூபா போடுங்க. நம்ம ஈவன் அப்போ இருந்த அப்போசிஷன் லீடர் ஸ்டாலின் அவர்கள் கூட குறிப்பிட்டது, வெஸ்ட் சைட் எக்கனாமிக்ஸை சப்போர்ட் பண்ணுது, எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட்லேயும் 10,000. ஆனால் நல்ல வேலை மோடிஜி அதை கேட்கல, எல்லாருக்கும் ஃப்ரீ ஃபுட் கொடுத்தாங்க. இன்றைக்கி உலக வங்கி சொல்லுது இன்ஃப்ளேஷன் அதனால தான் சார் கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம எடுத்த எக்கனாமிக் பிரின்சிபலில் அந்த இனிஷியேட்டிவ்க்கு பேர் சப்ளை சைடு இனிஷியேட்டிவ்னு பேர். நிறைய வேலை வாய்ப்பை உண்டாக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேம்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி அதை இன்டைரக்டாக அது வந்து வேலை வாய்ப்பாக கூடும் அப்படின்னு சொல்லியான ஒரு பெரிய பிரின்சிபல்ஸ். அதாவது மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பெரிய கிரெடிட் ரேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து இந்த கோவிட் மேனேஜ்மெண்ட்டை வந்து முக்கியமாக குறிப்பிடணும் அப்படின்னா, நிறைய பேர் இங்கே யாராவது இந்த பங்கு சந்தையில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா AAA ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நல்ல ஷேர்ஸை வந்து பாண்டு ட்ரேட் ஆகுதுன்னா, இந்த கோவிட் மேனேஜ்மெண்ட்டோட சென்ட்ரல் பிரின்சிபலே பார்த்தீங்க அப்படின்னா AAA ரேட்டிங். சிம்பிளாக சொல்லிடலாம், 3 இம்பார்ட்டண்ட் பிரின்சிபலை வச்சு இந்த கோவிட் வேக்சினேஷனை எடுத்தாங்க. ஒன்று அஃபோர்டபிலிட்டி, ஃபஸ்ட்டு ஏ, அது எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது ஏ வந்து அவைலபிலிட்டி, 3வது ஏ வந்து ஆக்சஸ். அஃபோர்டபிலிட்டி, அவைலபிலிட்டி, ஆக்சஸ். இந்த AAA ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, சிறந்த பொருளாதார நிறுவனர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கிரேட் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. கடைசியாக இந்த நம்பர்ஸ்லாம் நான் குறிப்பிட்டா கூட இந்த மோடிநாமிக்ஸ் அப்படின்றது பியாண்ட் ஆல் தீஸ் நம்பர்ஸ். மோடிநாமிக்ஸ் இஸ் ஒன்லி அபவுட் பீப்புள். எல்லா ஸ்கீமும் எப்படி காமன் மேனை போய் ரீச் ஆகிருக்கு அந்த பெனிஃபிட் அப்படின்ற ஒரு சென்ட்ரல் பிரின்சிபல். நான் சொன்ன மாதிரி இந்த க்ரோத்,
இன்க்ளூசிவிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்ற ஒரு 3 பில்லரை ஜாயின் பண்ணி எடுத்த விஷயம். இட் இஸ் ஆல் டைம் வி செலிப்ரேட் தி 9 years ஆஃப் அவர் மோடிஜி ரூலிங், bringing transformative power of the Modinomics, the statistics and also the human stories. நிறையா இது வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த மோடினாமிக்ஸோட பிரின்சிபல் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது. கோயம்புத்தூரில் திவ்யான்றவங்க ஒரு ஸ்டார்ட் அப் இந்த முத்ரா லோனை எடுத்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் லைவ் எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த மோடினாமிக்ஸோட சக்ஸஸ் ஹியூமன் லைஃப்ஸை எப்படி அப்லிஃப்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. டுகெதர் லெட்ஸ் எம்ப்ரேஸ் the way of change and also ensure that we bring back Modi ji again to ultimately help the common man. Thank you for the opportunity, Guruji. Thank you all. Jai Hind.